எல்லாருக்கும் வணக்கங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் தனஸ்தானத்தில் தனகாரகனோட சேர்ந்திருக்கிற தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. ஜூலை மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சம்பாதிக்கிறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் அப்படி இல்லை. இன்றைக்கி வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க, சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க எல்லாருக்குமே அந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்றைக்கி மேலே இருக்காங்க இல்லையா? மிதுன ராசியில் பிறந்தவங்க தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிங்க. எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். முதல்ல இந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன். வேறு யாருக்குமே இந்த பிராத்தம் கிடையாதுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தனஸ்தானாதிபதியாக சந்திரன் வரார். நம்மக்கிட்ட யாராவது ஒரு 10 ரூபாய் கடன் கேட்குறாங்கன்னா நம்மக்கிட்ட இல்லைனாலும் அக்கம் பக்கம் கடன் வாங்கியாவது கொடுத்து விடுவோம். அதுதான் மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய குணம். ஏன்னா மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் தான் தனஸ்தானாதிபதியாக இருக்கார். அதுபோக பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் காரணமாக இருந்தாலும் இருப்பீங்களே தவிர ஒருத்தருடைய அழிவுக்கு நீங்கள் காரணமாக இருந்துட மாட்டீங்க. என்ன காரணம்னா அந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் தான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி, குணஸ்தானாதிபதி, படிப்பு ஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. இப்போ வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்காக தான் நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்களே தவிர உங்களுக்காக நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, செய்யறது அப்பாற்பட்ட விஷயம். உங்களை சார்ந்தவங்களுக்காக தான் ஒரு செயல் செய்வீங்க. இந்த ஜூலை மாதம் தொடக்கத்திலேயே சொல்கிறேனுங்க, ஃபஸ்ட்டு உங்களுடைய பண பிரச்சனை, கடன் பிரச்சனைன்னு நீங்கிறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரப்போகுது. தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் கிரக பரிவர்த்தனை. மீண்டும் இந்த பிராத்தம் நமக்கு ஏற்பட போகிறது கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகும். உங்கள் ராசியாதிபதி தனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு புனர்பூச நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 6வது பாவகன் சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறார். இதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான தருணம் இந்த மாதத்தில் வரப்போகுதுங்க. அதுவும் எந்த நேரத்தில் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்தில் சூரியன் ஏறுவார். அதாவது இந்த சூரியன் அப்படின்னா மாத கிரகம். அவர் ஒரு பாவகத்தில் வர்றாருன்னா அதுதான் ஒரு மாதம். இப்போது ஆனி மாதமும் ஆடி மாதமும் சேர்ந்தது தான் இந்த ஜூலை மாதம். ஏன்னா தமிழ் மாதத்தில் சூரியன் ஒரே பாவகத்தில் இருப்பார். ஆங்கில மாதம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் 16 நாளும் இன்னொரு கட்டத்தில் 15 நாளும் அல்லது 14 நாளும் இப்படி தான் வரும். இந்த சூரியன் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதி. நம்ம கையில் 4 காசு இருக்குதோ இல்லையோ மனதகரியம் அதிகமாக இருக்கும். என்னால் முடியும், நீங்களாம் கையூனி கரணம் போட்டு தான் மேலே வந்திருப்பீங்களே தவிர இவங்களால மேலே வந்தீங்க, அவங்களால மேலே வந்தீங்க. உங்களுக்கு படிப்பறிவை விட பகுத்தறிவு அதிகம். சம்பளம் கொடுக்கணும்னு நினைப்பீங்களே தவிர சம்பளம் வாங்கணுன்ற எண்ணம் இருக்காது. உங்களுக்கான நேரம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தைரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் உங்கள் ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் ஏறும்போது அசுர வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். எந்த அடிப்படையில்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புனர்பூச நட்சத்திரம் சரியாக 6ஆம் தேதி வராரு. ஜூலை மாதம் 6ஆம் தேதி எழுதி வச்சுக்கோங்க. இது நடக்கும், நடந்தே தீரும். ஜூலை மாதம் 6ஆம் தேதிக்கு ஆரம்பிக்கிறவர் ஜூலை மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் வரார் சூரியன். அதாவது தனகாரகன் குரு, தொழில் ஸ்தானாதிபதி குரு, தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியும் பார்க்கக்கூடியவர் குரு. உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்கிறாரு. ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்துறதுக்கான நேரமாகவும் இருக்கும். அதே போக நம்ம முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். ஏன் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்குதுங்க, மனசில் இருக்கிற தெம்பு உடம்புல இல்லைங்க, பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு வேகம் செயல் இல்லைங்க அப்படின்னா இந்த நேரத்தில் இது எல்லாம் இந்த சங்கடங்களெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு. சரியா பயன்படுத்திக்கோங்க. முடியாதுன்னு நினச்சா நம்ம மூச்சு கூட விட முடியாது, உங்களுக்கு தெரியும். சரியா
இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக இருக்கும். உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு. அதே மாதிரி இப்போவும் சொல்கிறேனுங்க, தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார் ஒன்று. அதே மாதிரி இந்த நட்சத்திரம் உங்களுக்கு பூராட நட்சத்திரத்தில் அப்படின்னா 1.5 நாள் மட்டும்தான். ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ராத்திரியே பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் இந்த இடத்துக்கு வந்துடுவார். அப்போ 2ஆம் தேதி ராத்திரி அப்படின்னா 3ஆம் தேதி, நல்லா கேட்டுக்கோங்க, ஜூலை மாதம் 3ஆம் தேதி இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றம் வரும், ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வரும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 வருஷமாக ஒரு சொத்து விற்கணும்னு நினைப்பீங்க, விற்க முடியல, இந்த நேரத்தில் ஏதாவது ரூட்டில் கேட்டுடுவாங்க. இல்லை அது எப்படி வேணால் சொல்லலாம், ஒரு லாட்ரி எடுக்கிறேனுங்க, ஒருத்தர் காசு பணம் கொடுத்துருந்தேன் வரல, இந்த நேரத்தில் வந்துருச்சு, என் சொத்து விற்று போட்டேனுங்க. நம்மளுடைய மன அழுத்தம் நீங்கிறதுக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கான வாய்ப்பு எப்போ வருது அப்படின்னா கரெக்டாக 2ஆம் தேதி ராத்திரி வரும். அப்போ 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி அந்த 3 நாளில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனை தனகாரகன் பார்க்கிறார். உச்சத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனை பார்க்கிறாரு. அப்போ 3, 4, 5 இந்த 3 நாள் பொக்கிஷமான நாள். வெளிநாடு தொடர்புள்ள வேலை, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லை இருக்கிற தொழிலை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரியான சூழல். அதே மாதிரி இந்த நேரத்தில் குடும்பத்துக்குள்ளார ஒரு சில சங்கடங்களெல்லாம் இருந்தது சார். கல்யாண காரகன் சுக்கிரன், கல்யாண ஸ்தானாதிபதி குரு, 2 பேரும் ஒரே பாவகத்தில் தான் இருக்காங்க. அப்போ தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய பார்வை அந்த இடத்துல படுதே. இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு நேராக இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனை பார்ப்பார். அப்போ சந்திரன் குருவை பார்ப்பார், குரு சந்திர யோகம். அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார். இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் நமக்கு சேர்றதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும், காதலர்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். சம்பாதிக்கிறதுக்கான நேரத்தை விட்டுட்டு சாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம். அப்போது 2, 3, 4 சரிங்களா, 2ஆம் தேதி விட்டுட்டுங்க, 3, 4, 5 இந்த 3 நாள் நல்லாயிருக்கும். அதை விட உங்களுக்கு 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, நமக்குன்னு ஒரு மனம் உருவாக்கிக்கிறது, இந்த மாதிரியான சூழல் எல்லாமே நமக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போல் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 3வது பாவகத்துக்கு வருவார். எப்போ வராரு சார் அப்படின்னா கரெக்டாக 4ஆம் தேதி வந்துடுவார். அப்போ 4ஆம் தேதி சுக்கிரன் 5 கூடிய கிரகம் 3வது பாவகத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தை பார்ப்பார். சுக்கிரன் ராகுவை பார்ப்பார். அந்த 4ஆம் தேதியிலிருந்து குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 16 நாள் மிதுன ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி போகிற இடம், பழகிற இடம், பேசுகிற இடம் பத்திரமா இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்ணால் கெட்ட பேர் வந்துடும், பெண்ணாக இருந்தால் ஆணால் கெட்ட பேர் வந்துடும். சரியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சுக்கிரன் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் பகை பெற்று உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய பார்வை வாங்குவார். அப்போ நமக்கு சரியாக 4ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 நாள்னு வச்சுக்கோம். 16 நாள் சொல்கிறத விட 16ஆம் தேதி வரைக்கும் மேக்ஸிமம், 16, 19ஆம் தேதி வரைக்கும், அதிகபட்சம் 19ஆம் தேதி வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டம் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்க ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறோம்னா கொஞ்சம் இடையிருந்து பேசுகிறது, கொஞ்சம் தள்ளி இருந்து பேசுகிறது, அளந்து பேசுகிறது, இது நல்லது. அக்கறைப்பட்டு பேசுகிறது, உரிமையாக பேசுகிறது தயவு செய்து வேண்டாம். ஏதாவது ஒரு வகையில் கெட்ட பேர் வந்துருச்சுன்னா சங்கடங்கள் ஆகி போயிடும். சுக்கிரன் ராகு இவங்களுடைய பார்வை. அதே மாதிரி சுக்கிரன் தன்னுடைய சுயசாரத்துக்கு வந்துடுவார் பாருங்க. தன்னுடைய சுயசாரம்னா இந்த இடத்துல பூர நட்சத்திரம் வந்துடும். முதல்ல மக நட்சத்திரம் தான் வரப்போகிறாரு. அப்போ 4ஆம் தேதி மக நட்சத்திரம் வராருன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் மகம் நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ கூட நமக்கு பெருசாக தொந்தரவு இருக்காது. அந்த பூர நட்சத்திரத்தில் வரும்போது சுக்கிரனுடைய சொந்த நட்சத்திரம், இந்த இடத்துல இருக்கிற ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பார். 2 பேருடைய பார்வை. இது ஒரு சில சங்கடமான மனநிலையை ஏற்படுத்தும். காதலர்களாக இருந்தீங்கன்னா கருத்து வேறுபாடு, கணவன் மனைவியாக இருந்தாலும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுடும். இந்த நேரத்தில் பார்த்து சூதானமாக இருந்துக்கும். மற்றபடி படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், நல்லா இருக்கும், எண்ணம் புத்தி சிந்தனை தெளிவாக இருக்கும்,
சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல விதமாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான நேரம் அப்படின்றது 100% சொல்லலாம். பாதகமான நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னது தானுங்க. இந்த சுக்கிரன் ராகு இவங்களுடைய கம்யூனிகேஷன் பார்வை நமக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை. இதனால் ஒரு சில சங்கடங்கள் நம்மளுடைய மதிப்பு மறுவாதைக்கு காசு பணம் செலவாக போகிறதில்ல, சங்கடம் வேறு விதத்தில் வரப்போகிறதில்ல, மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுவீங்க, தேவையில்லாத சங்கடங்கள் வந்துடும், போகாத இடத்துக்கு போனன்னு பேர், செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர், பலவிதமான சங்கடங்கள் வந்துடும். சூதானமாக இருங்க, பத்திரமா இருங்க. மற்றபடி வரக்கூடிய ஜூலை மாதம் நல்ல விதமாக இருக்கும். 19ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதி வரை இந்த பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய தொழிலுக்காரகன் தொழில் ஸ்தானத்தில் இருக்க, அப்போ அவருடைய சாரத்தில் சூரியன் வராரு. சூரியன் தைரிய ஸ்தானாதிபதி 2வது பாவகத்தில் குரு பகவானோட சேர்றாரு. அந்த நேரத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற எண்ணங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி, வெளிநாடு சார்ந்த விஷயம், இரும்பு இயந்திர சம்மந்தப்பட்ட தொழில், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி ஐடி நிறுவனத்தில் இருக்கிறவங்க, இரும்பு தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி மண்மனை சார்ந்த தொழில், ஏன்னா செவ்வாய் வந்து நமக்கு 12வது பாவகத்தில் இருக்கார். அப்போது உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கிறார். அப்போது ரியல் எஸ்டேட் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் மீடியேட்டராக இருக்கிறேனுங்க, அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அது எப்போனா 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. பாதகம் என்னன்னா 4ஆம் தேதியிலிருந்து மினிமம் 16ஆம் தேதி, அதிகபட்சம் 19ஆம் தேதிக்குள்ளார நம்மளுடைய மதிப்பு மறுவாதைக்கு ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துரும். ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் உள்ள போகும் இல்லையா? சங்கடத்துக்கு நாம் இடம் கொடுத்தா தான் சங்கடங்கள் வரும். அதை மட்டும் பார்த்துக்குவாங்க, மற்றபடி ப்ராப்ளம் இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகம் அனுப்பி வைங்க, முழுமையாக பார்த்து தரணுங்க. இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.